ஓம் சக்தி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இனிக்கின்ற அம்மா அவர்களுக்கு 75வது பிறந்தநாள். வாய் செய்த புண்ணியம் கோடி, வழி செய்த புண்ணியம் கோடி, பா செய்த புண்ணியம் கோடி, பதி செய்த புண்ணியம் கோடி, என் தாய் செய்த புண்ணியம் கோடி, தந்தை செய்த புண்ணியம் கோடி. அவர்கள் வாழ்கிறார்கள் என்ற காலத்தில் வாழ்கிறோமே, அதுவே நமக்கு மிகப்பெரிய. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின்போயில் வாசலினில் அடியாரும் வானவரும் அறுபெயரும் கண்டிங்கு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனா என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இந்த திருத்தலத்தில், இந்த ஆன்மீக பூமியில் நாம் பாதம் பதித்திருக்கிறதே, அந்த பெருமகனார் இருந்து கொண்டிருக்கிறாரே, அதுவே நாம் எல்லாம் செய்த மாபெரும் புண்ணியமா. இந்தியாவில் உலகத்தில் எங்கேயும் இப்படி கிடையாது. ஒரு ஆன்மீக புரட்சியை, ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு சமூக புரட்சியை, மூன்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆன்மீக குருவாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நடமாடும் தெய்வத்திற்கு இந்த 75வது பிறந்தநாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகுண்டு யான் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஊடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனையே பால்களையும் அணையும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறும் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்தும் அத்தனை பேரும் ஓம் சக்தி என்று சொல்லுவோமே. அகத்தே கருத்தும் புறத்தே வெளுத்தும் இருந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை கொண்டு கூட்டி செல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் இங்கே. ஏனென்றால் தண்ணீரிலே விளக்கை ஏற்ற முடியும் என்பதை ஒரு ஆன்மீக புரட்சியை செய்து கொண்டிருக்கிற பெருந்தகை தானி அம்மா அவர்கள். இந்த மேல்மருவத்தூர் முன் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று சொல்வதைப் போல இந்த மேல்மருவத்தூர் என் ஊனோடும் உயிரோடும் கலந்திருப்பது. இந்த ஆன்மீக புரட்சியை, இந்த அற்புத புரட்சியை உலகத்தில் யாராலும் செய்துவிட முடியாது. இந்த தெய்வம் மீண்டும் மறுபெருப்படுத்திருக்கிறது. நான் பத்திரிகை நிருபர்கள் கேட்ட பொழுது கூட சொன்னேன், மீண்டும் ராமானுஜர் தோன்றி இருக்கிறார்கள், மீண்டும் ஒரு ராமானுஜர் வந்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ராமானுஜர் ஒரு மாபெரும் புரட்சி செய்ததாக சொல்லுவார்கள். அந்த ராமானுஜரை நாம் பார்த்ததில்லை. இங்கே மனித வடிவமாக அந்த ராமானுஜரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கும் காலையில் எழுந்தவுடன் பெருமாளை நினைப்பேன் மனதில், அடுத்தது மேல்மருவத்தூரை நினைப்பேன், அடிகளாரை நினைப்பேன், காலிலே விழுந்து வணங்குவேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு ஏதாவது ஒரு வகையான சோதனைகள் ஏற்படுமே, ஆனால் அந்த சோதனை ஏற்படுகிற பொழுது மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்வேன், என் கண்களிலே இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து விட்டால் அந்த காரியம் அன்றைக்கு நடந்துவிடும். மனதார நினைப்பேன், இன்றைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் உயிர் மூச்சு உள்ளவரை அதை நினைத்துக் கொண்டிருப்பேன். எங்கெல்லாமோ இருக்கிறது. நான் ஒரு முறை மலேசியாவிற்கு சென்றிருந்தேன். ஒரு மலேசியாவிலே நாங்கள் என்னுடைய நண்பர் இருக்கிறார், ரூட்டுக்கு அடிக்கடி நான் போவேன். விமான நிலையத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். லண்டனிலே இருந்து ஒரு தமிழ்காரர் ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் பார்த்தேன். அவரை பார்த்தவுடன் அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். என்னுடைய உறவினர்கள் மலேசியாவிலே இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து விட்டு நான் சென்னைக்கு செல்கிறேன், கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னார். நான் சொன்ன கோயில்னு சொன்னோடனே ஒன்று திருப்பதியாக இருக்கும், இல்லைன்னா அந்த இந்த கோயிலாக இருக்குமோன்னு நினச்சின்னு திருப்பதிக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். நமக்கு எடுத்தோடனே வாயில் எனக்கு அதான் நான் வரும், திருப்பதிங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை திருப்பதி இல்லை அப்படின்னார். எங்கேன்னா பழனிக்கு போகிறீங்களான்னா இல்லைன்னார். அப்புறம் எங்கே போகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. மேல்மருவத்தூருக்கு போகிறேன்னு சொன்னார். நான் கூட அப்படியா, உங்களுக்கு உறவினர்கள் இருக்கிறார்களா அல்லது அம்மாவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். நண்பர்களே, நடந்த செய்தி நான் சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்திலே, வாங்க அங்கே போய் உட்காந்து காஃபி குடிப்போம்னு சொன்னார். அங்கே போய் உட்காந்து காஃபி குடித்தோம். குடிக்கிற பொழுது சொன்னார், என்னுடைய பிள்ளைக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக நான் சென்னைக்கு வந்தேன். உட்லண்ட்ஸ் ஹோட்டலே நான் தங்கியிருந்தேன். அவனுக்கு கால் வரவில்லை. அவனுக்கு அந்த போலியோ அட்டாக் ஆகி கால் வரல, சரியாக நடக்க. அவனுக்கு மருத்துவரை பார்ப்பதற்கு அப்போலோவில் சிறந்த மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை பார்ப்பதற்காக வந்தேன். உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அந்த லாபியில் என் பையனை விட்டுட்டு அங்கே எதற்கு இருக்கிற அந்த ரிசப்ஷனில் போய் நான் எனக்கு அறை வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நான் ஒரு 10-15 நிமிடம் அவரோடு பேசிவிட்டு திரும்பி வந்தேன். என் பையன் எழுந்து நடந்தான். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது.
என் பையனை கேட்டேன், என்னப்பா கடந்த 5-6 ஆண்டுகளாக உன்னால் நடக்க முடியவில்லையே, நீ எப்படி நடந்தாய் என்று கேட்டான். அந்த குழந்தை சொன்னதா, அவர் சொன்னார், பெத்த அப்பன் அவர் சொல்றார், அப்பா அப்படி இல்லைப்பா, யாரோ ஒருவர் சிகப்பு வேட்டி அணிந்து மேலே வெள்ளை சட்டை அணிந்து ஒருவர் வந்தார், என் காலை தடவி கொடுத்தார், என் காலை தடவி கொடுத்தார், என்னை கட்டி மோந்தார், அதன் பிறகு எப்படி போனான்னு எனக்கு தெரியலப்பா, அதுக்கு பிறகு எனக்கு கால் நல்லா நடக்க ஆரம்பிச்சு சொன்னார். எனக்கு புரியவில்லை, நண்பர்களை கேட்டேன், அவர்தான் மேல்மருவத்தூரில் இருக்கிற ஓம் சக்தி என்று சொன்னார்கள் என்று சொன்னார். இதை விட உலகத்தில் வேறு என்ன சான்று வேண்டும் நண்பர்களே, என் உடன்பிறவா சகோதரர்களே, இந்த தெய்வத்தை ஒவ்வொரு வீட்டிலேயும் வைக்க வேண்டும், இந்த தெய்வத்தை ஒவ்வொரு வீட்டிலேயும் நினைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறை நினையுங்கள். தாயையும் தந்தையையும் நினைக்கிற பொழுது அதுக்கு அடுத்து நமக்கு குருவாக இருக்கிற இந்த திருவருளை நாம் பெற்று, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. இந்த குருவருளை பெறுவதற்கு இங்கே ஒரு ஆன்மீக பூமி, இந்த பூமியிலே இவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த பெருமகனார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டை திந்தோள் மணிவண்டா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோம் ஓடு நின்னோடும் பெருவின்றி 1000 பல்லாண்டு வடிவார் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துடையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு படைபோர்க்கு முடங்குமா பாஞ்ச சன்னியும் பல்லாண்டு வாழாள் பட்டு நின்றீர்களே நீரிங்கள் வந்து மடிமின் குடுமின் கூடாள் பட்டு நின்றீர்களே கொடுமீனில் புகுதலோட்டும் ஏடார் காலம் கடிப்பினோமாங்கள் ரக்கதர்வால் லங்கை பாடாளாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். கம்பன் 10,000 பாட்டு ராமாயணத்தில் எழுதுறான். கம்பராமாயணத்திலே 10,000 பாடல்கள். கடைசியா முடிக்கிற பொழுது பட்டாபிஷேகம் ராமனுக்கு நடைபெறுகிறது. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற அந்த பாட்டு அப்படி போகும். இந்த முடியை ராமனுக்கு வைக்கிறாங்க. அந்த முடியை ராமனுக்கு வைத்ததாக அந்த பாட்டு எழுதலை. எல்லாரும் கேட்டாங்க, ராமன் இது கம்பன் மறந்துட்டானா அந்த முடியை வைக்கலன்னு சொல்லி. ஏன் வைக்கல? வைக்கிறதுக்கு அந்த இடத்துல சொல்வதற்கு மறந்து விட்டானா? 10,000 பாட்டு எழுதுவன் ஆயிட்டு அந்த பாட்டை இங்கே சொல்லவில்லை என்ற பொழுது சொன்னார்கள், அந்த முடி அவனுக்கு அல்ல, ராமனுக்கு அல்ல. அதை கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த முடியை தன் தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களாம். அடிகள் இங்கே நம்முடைய அம்மாவுக்கு 75வது பிறந்தநாள், அவர்களுக்கு அல்ல நமக்குத்தான் என்று சொல்லி அத்தனை பேரும் அவரை வாழ்த்தி வணங்குவோம் வணங்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஒரு சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இங்கு சைலண்டாக அமைதியாக